நான் உங்கள் ஹெலன்ஜி. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை, மார்கழி மாதம் 15ஆம் தேதி. இன்னைக்கு ஈவினிங் 7:50 வரைக்கும் திருவாதிரை இருக்குது. அப்புறம் புனர்பூச நட்சத்திரம் ராசி மிதுன ராசி. இன்னைக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அண்டு மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. காலையில் திதி காலையில் 9:18 வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்குது. அதுக்கப்புறம் பிரதமை தேய்பிறை திதி வந்துடுது. இன்னைக்கு ராகு காலம் மதியம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணிக்கே முடிஞ்சிடுது. இப்போ நம்ம ராசி பலன் பற்றி பார்க்கலாமா? ஸோ மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் 3ஆவது இடத்துல இருக்கிறாரு. ஸோ எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அமைதியாகவே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. குடும்பத்தோடைய நல்ல விஷயத்துக்காக கூட இன்றைக்கி பண்ணுவீங்க. குடும்பத்தினருக்கு ஏதாவது தேவைகளெல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. கூட பிறந்த யங்கர் பிரதர் சிஸ்டர்ஸோட ரொம்ப அந்யோன்யமாக இருப்பீங்க. சிறு தூர பயணங்கள் கண்டிப்பாக உண்டாகிற மாதிரி இருக்குது. அண்டை வீட்டாரோடலாம் ரொம்ப அன்பை ரொம்ப பகிர்ந்துப்பீங்க. சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு பண வரவு நிச்சயமாக இருக்குது. தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் 5, 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, ஆரஞ்சு. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆவது இடத்துல இருக்கிறாரு. ஸோ அதனால் இன்னைக்கு உங்கள் மனசில் ஏற்படுற எல்லா விஷயத்தையும் வெளியில் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிப்பீங்க. மற்றவங்களுக்கு நல்ல அட்வைஸ் கூட நீங்கள் இன்றைக்கி பண்ணுவீங்க. உங்கள் வார்த்தையால் உங்களுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு அதீத இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. ஏதாவது உங்களுக்கு கேட்ட இடத்துல ப்ரமோஷனோ இல்லைனா நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்குது. புதுசாக பொறுப்புகள் கூட இன்றைக்கி உங்களுக்கு வர்றதுக்கு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அந்யோன்யம் இருக்குது. தொழில் பண்ணுற இடத்துல கூட உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தைங்க கிட்ட ரொம்ப அன்பை காட்டுவீங்க. மாணவர்கள் கல்வியில் இன்னைக்கு ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு எப்போவுமே செகண்ட் தாட்டுன்னு ஒன்று இருக்கும். தோல்வி வந்துடுச்சுன்னா அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு இன்னைக்கு உகந்த நாளாக இருக்குது. அதனால் இன்னைக்கு தோல்வியே இருக்காது, வெற்றி தான் இருக்கும். உங்களுடைய கற்பனைகள் அத்தனையுமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சந்தேகம்ன்றதும் கொஞ்சம் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணும்போது உங்களுக்கு நன்மை வரும்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போக வேண்டியது இருக்குது. மற்றபடி தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புது பிஸ்னஸ் வர்றதுக்கும் இருக்குது. இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவராகவும் இன்றைக்கி முடியும். நினச்சதை இன்றைக்கி சாதிச்சே ஆகணும். நிறைய முயற்சி பண்ணுவீங்க. அத்தனையுமே நடக்கும். அம்மா அப்பாவுடைய அன்பை ரொம்ப தேடுவீங்க. அது உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ல் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு கற்பனைக்கு எட்டாத சில நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத லெவலுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வருமானம் இருக்குது. சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட வருமானம் இருக்குது. அது மாதிரி வேலையில் புதுசாக உங்களுக்கு ஏதாவது பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு இருக்குது. வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்குது. உறவுகள் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு இருக்குது. அவங்க மேலே நீங்களும் பாசத்தை காட்டுவீங்க. அவங்களால உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல நன்மை இருக்குது. இவ்வளோ நாள் முடியாத காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி முடியும். உங்களுக்கு தேவையான பொருளை கூட இன்றைக்கி வாங்கி மகிழ்கிறதுக்கு இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் 2, 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆவது இடத்துல இருக்கிறாரு. ஸோ நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. யங்கர் பிரதர் சிஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் நிறைய அன்பை காட்டுவீங்க. அவங்களுக்கு தேவையானதை இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு இருக்குது. ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட இம்மீடியட் பாஸ் கிட்ட நல்ல பேர் கிடைக்கும். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு இருக்குது.
சில பேர் வந்து வேலையை விட்டுட்டு வெளியில் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இன்றைக்கி நல்ல வேலை கிடைக்கும். அது மாதிரி வந்து வெளியூர்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி, மகிழ்ச்சியான செய்தி வரும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆரோக்கியத்துக்கு மாத்திரம் சிறு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் நல்ல டாக்டர் அன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக தான் இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து 1, 5. அதிர்ஷ்ட நிறம் வந்து பிங்க்கு, பச்சை. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ அதனால் தொழில் ரீதியாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. அது மாதிரி லா ஃபார்ம் வச்சிட்ருக்கவங்களுக்கும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி வருமானம் பெருகிற நாளாக இருக்குது. இன்றைக்கி வந்து குழந்தைங்க கிட்ட நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி காட்டுவீங்க. அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க. அம்மாவுடைய அட்வைஸை இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வருமானமும் பெருகும். அது மாதிரி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்ட மாத்திரம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரது இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. லேண்டு ரிலேட்டடாக எந்த பிரச்சனையும் இன்றைக்கி வந்து நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து 5. அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ அதனால் நீண்ட தூர பயணம் பற்றி நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, நண்பர்களோட போகிறத பற்றி. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வந்து ரொம்ப அந்யோன்யத்தை காட்டுவீங்க. ஃப்ரெண்ட்ஸால் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து ஏதோ டெவலப்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். காதலர்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ஸோ பேச்சில் வந்து கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் கூட அலைச்சலும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. பட் அலைச்சலுக்கு அப்புறம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கவங்க நலனில் ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. அது மாதிரி ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு கூட பிறந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப அந்யோன்யத்தையும் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்குது. உறவுகள்கிட்ட வந்து ரொம்ப மதிப்பும் மரியாதையும் இன்றைக்கி உங்களுக்கு உயரும். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து 6, 9. அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை, சிகப்பு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் எதுலேயும் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா துணைவன் துணைவியாருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே முடியாது, கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எதுலேயுமே கவனம் நிதானம் தேவை. வாய் பேச்சு வந்து உங்களை ஆபத்தில் கூட முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டை சச்சரவுகள் வரும். அதனால நீங்கள் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசினா நல்லது. அது மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ இல்லை தியானம் பண்ணுறதோ அதாவது மருந்து சாப்பிட்றவங்க அதை பக்குவமாக சாப்பிட்டுக்கிறதோ இன்றைக்கி உங்களுக்கு நன்மை தரும்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸுங்களால் நன்மைகள் இருக்குது. காதலர்களுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக தான் இருக்குது. மற்றபடி வந்து அப்பா கூடிய ஆரோக்கியத்துலேயும் இல்லைன்னா அப்பாவுக்கும் உங்களுக்கும் சண்டை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குறேன் வந்து 3, 9. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள், சிகப்பு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு சந்திர பகவான் ராசிக்கு 7வது இடத்துல இருக்கிறாரு. இருந்தால் கூட மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்குது. எதிர்பாராத சந்திப்பு இருக்கும். நண்பர்களை பார்க்குறதோ இல்லை ரிலேட்டிவ் பார்க்குறதோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராகவே இருக்குது. கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான முன்னேற்றம் இருக்குது. நினச்ச காரியங்கள் வந்து நிறைய நன்மையை நடக்கும். வருமானம் பெருக்குன்னு சொல்லலாம். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இன்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளும் இருக்குது, சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குது. அதனால வந்து கவனமாக இருங்க. ட்ராவலிங்கில் கவனமாக இருங்க. ஏதாவது ஹை வேல்யூ உள்ள திங்ஸை எடுத்துகிட்டு போகும்போது அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. உங்களுக்கு வந்து மைண்ட் கண்ட்ரோல் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்னைக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து 3, 9. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள், சிகப்பு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம்.
உங்களுக்கு வந்து மற்றது தொழில் ரீதியாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இது மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஃபர்தர் டெவலப்மெண்ட் நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பாராத ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகளே இருக்குது. கூட பிறந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல விதத்தில் உதவுவாங்க. லேண்டு ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருந்தால் இன்றைக்கி அது தீர்ந்து உங்களுக்கு ஃபேவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி லீகல் ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களை எதுவுமே சட்டையே பண்ணாது, பிரச்சனையே கொடுக்காது. அது மாதிரி ஹெல்த் ரீதியாக கவனம் கண்டிப்பாக இருக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து 5, 6. அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை, வெள்ளை. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல இருக்கிறாரு. அதனால் குழந்தைங்களால மகிழ்ச்சி இருக்குது. அது மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் இன்றைக்கி கலந்துப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ஜாலியாக ஊர் சுற்றுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி சில பேர் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்க வந்து உங்களுக்கு ஏதாவது அவார்ட்ஸ் மாதிரி வாங்கிட்டு வந்து உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு இருக்குது. மாணவர்கள் கல்வியில் ரொம்ப கவனமாக படிப்பீங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வருமானம் இருக்குது. இதே மாதிரி தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும், சிறு தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் கூட வர்றதுக்கு இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய வேலையை கூட நீங்கள் ரொம்ப ஜாலியாக செய்வீங்க. சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கேட்ட இடத்துல டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து 3, 6. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள், வெள்ளை. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ அதனால் தாயுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் நீங்கள் வந்து குடும்பத்துக்கு தேவையானதை இன்றைக்கி செஞ்சு கொடுத்து மகிழ்வீங்க. உங்களுக்கு இன்றைக்கி மற்றவங்களுக்கு செய்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நண்பர்கள், அதுவும் பழைய நண்பர்களை வந்து நீங்கள் இன்றைக்கி மீட் பண்ணுறதுக்கு இருக்குது. அவங்களால உள்ள பல உங்களுக்கு டெவலப்மெண்ட் வரும். புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி வருமானம் இருக்குது, தொழில் நல்லா இருக்குது, ஹெல்த்துக்கு வந்து ஆரோக்கியமாக இருப்பீங்க. குழந்தைங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது. குடும்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்குது. பிரிந்த நண்பர்கள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற எண் வந்து 3, 6. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள், சிகப்பு. நன்றி, வணக்கம்.